நானும் இந்த மகா பூஜையில் பங்கெடுத்துக் கொள்ளலாமா? தாராளமாக. மகாதேவருடைய இந்த மகா பூஜைக்கு தங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வணங்குகிறேன் தேவி. இந்த மகா பூஜையின் சௌபாகியத்தை அனுபவிக்க அழைத்ததற்கு நன்றி தாயே. மகா பூஜைக்கு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது? ஆரம்பித்து விடலாம் தேவேந்திரா. நான் மகாதேவருக்கும் பார்வதி தாயாருக்கும் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒரு நொடியில் நான் அனைத்து தேவர்களையும் தவறாக நினைத்து விட்டேன். தெரியுமா, இந்த தீபத்தை நான் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக ஏற்றி வைத்துள்ளேன். தாங்கள் இல்லாத போது எப்பொழுதெல்லாம் இந்த ஒளி குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்களை இழப்பது போல் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். ஆனால் இப்பொழுது தங்களை நேரில் கண்டதும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். தாங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டதால் தாங்களுக்கு புது வாழ்க்கை துவங்க போகிறது. என் கணவர் எனக்கு கிடைத்து விட்டார். இனி எனக்கு அச்சமில்லை. இனி எந்த கவலையும் இன்றி தங்களுக்கு சேவை புரிவேன். நம் இருவரின் பந்தமும் மகாதேவர் மற்றும் இதை நான் எனது கணவரின் பாதுகாப்பிற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் ஏற்றி வைத்துள்ளேன். இது என்னுடைய நேர்மை மற்றும் புனிதத்தின் வெளிப்பாடாகும். என்னுடைய புனித தன்மை அழிந்து போய்விட்டது என்பதை அறிந்த பிறகு இந்த தீபத்தை என்னால் ஏற்றவே இயலாது. தாங்களே கூறுங்கள் நாராயணா, இந்த தீபத்தை நான் இனி எப்படி ஏற்றுவது? நான் இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து எப்படி வெளிவருவது? அது எனது மனதில் என்னை கொன்று கொண்டிருக்கிறது. பதில் கூறுங்கள் நாராயணா. நான் அளித்த சாபத்தினால் நாராயணர் தன் கர்ம பலனை அனுபவித்தாக வேண்டும். தாங்கள் யாரையும் பழிவாங்க தேவையில்லை. என்னை உங்களுள் ஏற்றுக்கொண்டு எனக்கு முக்தி அளியுங்கள். விருந்தாவிற்கு மோட்சம் அளித்ததற்கு நன்றி கூறுகிறேன் தேவி. நான் வேறொன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நாராயணா. விருந்தா தங்களை மன்னித்து விட்டாள். ஆனால் லக்ஷ்மி தேவி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அது எப்படி? அது மட்டும்தான் நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஆனால் ஒரு உண்மையை எண்ணி நான் முழுமையாக சமாதானம் அடைந்து விட்டேன். இந்த யுத்தம் எந்த வழியில் சென்றாலும் சரி,
சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாகவே இருப்போம். ஆம் கௌரி, எந்த ஒரு யுத்தத்திலும் வெற்றி பெறுவதற்கு இந்த உண்மையே மிக முக்கியமானதாகும். பார்த்தீர்களா மகாதேவா, எந்த இடத்தில் இருந்து இந்த பிரச்சனை துவங்கியதோ, எங்கிருந்து தங்களின் கோப அக்னி பிறந்ததோ, இன்று அதே இடத்தில் ஜலந்தர் யுத்தத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். இறுதியாக இந்த கர்ம சக்கரம் முடியும். கைலாயத்தையும் மற்றும் தாய் தந்தையின் மரியாதையை காப்பதற்காக இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் தயாராக உள்ளனர். கைலாயத்தை காக்க இயலும் இந்த நம்பிக்கையையும் இவர்களின் உற்சாகத்தையும் உன்னால் எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாது ஜலந்தர். அற்புதமாக பேசுகின்றாய். இக்கணம் நான் எவருடைய வார்த்தைகளையும் கேட்க விரும்பவில்லை. போதும் மகாதேவா, எல்லை மீறி விட்டான். இனியும் என்னால். எங்கே ஓடுகிறாய்? நீ உனது பேரழிவை சந்தித்தே ஆக வேண்டும் ஜலந்தர். நான் செல்லும் மார்க்கத்தை விட்டு விலகுங்கள். இந்த யுத்தம் மகாதேவருக்கும் எனக்கும் தான். நீ இந்த யுத்தத்தில் பங்கு கொண்டாலும் உன்னால் என்னை அழிக்கவே இயலாது. விலகிச் செல். நான் உனது கதையை முடிப்பேன் என்று எவர் உன்னிடம் கூறியது? நன்றாக கேட்டுக்கொள். ஒன்றை மட்டும் நான் உனக்கு தெளிவுபடுத்திவிட்டு செல்கிறேன். உன்னால் உனது கர்ம பலனிலிருந்து விலகிச் செல்லவே முடியாது. அந்த கர்ம பலனிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள்ள இறுதி வரை போராடியாக வேண்டும். அக்னியுடன் தானே நீ பந்தப்பட்டிருக்கிறாய்? அந்த அக்னியின் மூலமாகவே அனைத்து உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய். தாங்கள் வழங்கும் மன்னிப்பை ஏற்க தகுதியானவன் அல்ல. என்னை மன்னித்து விடுவிருந்தா, நான் உன்னுடன் வாழத் தகுதியானவன் அல்ல. உனக்காக நான் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு எம்மதிப்பும் வழங்கியதில்லை. என்னை மன்னித்து விடு. நான் தங்களை எப்பொழுதோ மன்னித்து விட்டேன் ஜலந்தர். தாங்கள் அளித்த வாக்கை நிறைவேற்றியதற்கு நன்றி தாயே.